திருமலை நாயக்கர் அரண்மனை. திருமலை நாயக்கர் 1639 ஆண்டில் அரண்மனையை கட்டி முடித்தார். இப்போது எஞ்சியுள்ளதை காட்டிலும் 4 மடங்கு பெரியதாக இந்த அரண்மனை திகழ்ந்தது. இவ்வரண்மனையின் பல பகுதிகளை பற்றிய பண்டைய குறிப்புகள் உள்ளன. இங்கு சொர்க்க விலாசம், ரங்க விலாசம் என்று 2 முக்கிய பகுதிகள் இருந்தன. தவிர இசை கருவிகள் இசைக்கும் இடம், படைக்கலன்கள் வைக்கும் இடம், பூஜை செய்யும் இடம், அரியணை மண்டபம், தேவியரின் அந்தப்புறம், நாடகசாலை, உறவினர்களும் பணிபுரிபவர்களும் வசிக்கும் இடங்கள், வசந்த வாவி, மலர்வனங்கள், சுற்று மதில் சுவர் முதலியன இருந்தன. திருமலை நாயக்கர் சொர்க்க விலாசத்திலும் அவர் தம்பி முத்தியாலு நாயக்கர் ரங்க விலாசத்திலும் வசித்தனர். இப்போது எஞ்சியுள்ள பகுதி சொர்க்க விலாசம் மட்டுமே. இப்போதுள்ள அரண்மனை நுழைவாயில் முதலில் வைக்கப்பட்டது அல்ல. அரண்மனை நுழைவாயில் இக்கட்டிடத்தின் வடக்கில் இருந்தது. சொர்க்க விலாசம் 2 குதிரை சிற்பங்கள் அலங்கரிக்கும் படிகளின் வழியே மேற்கில் எழில் வாய்ந்த வேலைப்பாடுகள் நிறைந்த பகுதியே சொர்க்க விலாசம். இதன் மேலிருந்த ஸ்தூபிகள் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. இவ்விடத்தில் கல்பீடத்தின் மேல் நடுவில் யானை தந்தத்தால் ஆன நுண்ணிய வேலைப்பாடு மிகுந்த ஒரு மண்டபம் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நடுவில் ரத்தினங்களால் செய்யப்பட்ட அரியணையும் இருந்தது. அதன் மீது அமர்ந்தே திருமலை மன்னன் செங்கோல் நடத்தினான். இந்த அரண்மனை அரசன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இத்தாலிய கட்டிடக்கலை நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்டது என்றும் கூறுவர். இந்திய கட்டிடக்கலை என்ற நூலை எழுதிய ஈபி ஹவேல் தனது நூலில் இந்து, முகம்மதிய, கிறிஸ்துவ ஆகிய 3 கட்டிடக்கலையும் இணைந்துள்ளதாக குறிப்பிடுகிறார். நாடகசாலை சொர்க்க விலாசத்தின் வடமேற்கில் கிழக்கு மேற்காக நீண்ட மிகவும் எழில் வாய்ந்த ஒரு பகுதி இருக்கிறது. தூண்களை உடைய மேல் பகுதியையும் அழகிய சுதை உருவங்கள் அலங்கரிக்கின்றன. இங்கு திருமலை மன்னன் தன் பெண்டிருடனும் உற்றார் உறவினர்களுடனும் நாட்டிய மகளிர் ஆடும் பல கூத்துகளை தீவர்த்தி வெளிச்சத்தில் கண்டு களிப்பது வழக்கம். ரங்க விலாசம் இக்கோவிலின் வடக்கில் ஒரு சந்தில் நெடிய 10 தூண்கள் இன்னும் உள்ளன. இவை மறைந்த அரண்மனையின் ஒரு பகுதியே. இவற்றின் மேற்கில்தான் ரங்க விலாசம் இருந்தது. சொர்க்க விலாசம் போல் இது அமைந்திருக்க வேண்டும். இதில் திருமலை நாயக்கரின் தம்பி முத்தியாலு நாயக்கர் வசித்தார். அரண்மனை வாயில் 10 தூண்களுக்கு கிழக்கில் அரண்மனையின் நுழைவு வாயில் இருந்தது. இங்கு 18 விதமான இசைக்கருவிகள் இசைக்கும் இடம் இருந்தது. இப்பகுதியையே நவபத்கானா என்று கூறுவர். இது இருந்த இடமே இன்று நவபத்கானா தெரு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திலேயே அரண்மனையின் நுழைவு வாயில் இருந்திருக்க வேண்டும். சுற்றுச்சுவர் அனைத்தையும் சுற்றி ஒரு சுவர் இருந்தது. இதை பாரி சுவர் என்பர். 19ஆம் நூற்றாண்டில் கூட எஞ்சியிருந்த இம்மதில் சுவர் 900 அடி நீளமும் 660 அடி அகலமும் 40 அடி உயரமும் இருந்ததாம். மிகவும் அபாய நிலையில் இருந்ததால் 1837ஆம் ஆண்டில் இச்சுவர் இடித்து தள்ளப்பட்டதாம். அரண்மனை பகுதியின் மறைவு. இவ்வெழில் வாய்ந்த அரண்மனையின் பகுதியை திருமலை மன்னனின் பேரன் சொக்கநாத நாயக்க மன்னனே இடித்தான். மதுரையிலிருந்து திருச்சிக்கு தலைநகரை மாற்றிய போது இங்கிருந்து இடித்த பொருட்களை திருச்சி எடுத்து சென்றான். கிபி 1858 பெய்த மழையால் பல பகுதிகளில் சேதமும் ஏற்பட்டது. 1868ஆம் ஆண்டில் சென்னை கவர்னராயிருந்த லார்ட் நேப்பியர் இவ் அரண்மனையின் அழகை கண்டு இதை உடனடியாக காக்க வகை செய்தான். 1872 முதல் 1882 வரை 2 லட்சம் ரூபாய் செலவில் அரண்மனை பழுது பார்க்கப்பட்டது. இப்போது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை இதை பாதுகாத்து வருகிறது. திருமலை நாயக்கர் பணிகள். தெப்பக்குளம், புது மண்டபம், திருமலை நாயக்கர் அரண்மனை, 2 பெரும் தேர்கள் செய்தமை. அவர் ஏற்படுத்திய திருவிழாக்கள்: சித்திரை திருவிழா,
வைகாசி வசந்த விழா, ஆவணி திருவிழா, புரட்டாசி நவராத்திரி திருவிழா, தைப்பூச தெப்ப திருவிழா. வைகை மற்றும் கிருதுமால் நதி. வைகையின் அகலம் இன்று இருப்பதைப் போல 3 மடங்காக இருந்ததாக கூறுகின்றனர். மதுரை பல நூற்றாண்டுகளாக வடக்கு நோக்கி விரிந்தமையால் ஆற்றின் அகலமும் சுருங்கியுள்ளது. இதனால் வைகையின் தென்கரை காமராஜர் சாலை வரை இருந்திருக்க வேண்டும். மேலும் வைகையில் இருந்து கிருதுமால் நதி கிளை நதியாக மதுரையை சுற்றி ஓடியதாக இலக்கியங்களில் குறிப்பு காணப்படுகிறது. இந்த கிருதுமால் நதியும் காலப்போக்கில் ஆக்கிரமிப்புகளால் அகலம் குறைந்து கழிவுநீர் வாய்க்காலாக இன்று உள்ளது. ராயகோபுரம். கீழச்சித்திரை வீதியில் இருக்கும் புதுமண்டபம் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது. புதுமண்டபத்திற்கு எதிரில் இருக்கும் எடுக்கடல் தெருவின் ஆரம்பத்தில் இருக்கும் முழுமை அடையாத ராயகோபுரம் திருமலை நாயக்கரால் ஆரம்பிக்கப்பட்டது. இது முடிக்கப்பட்டிருந்தால் தென்னிந்தியாவின் மிக பெரிய கோபுரமாக இது இருந்திருக்கும். இது கிழக்கு கோபுரத்தின் அடித்தளத்தை போல 2 மடங்கு உள்ளது. இதன் வாசலில் ஒரே கல்லால் ஆன 50 அடி உயரம் உள்ள தூண் வைக்கப்பட்டுள்ளது. இது திராவிட கட்டிடக்கலையின் தனித்தன்மையை காட்டுகிறது. இது மதுரை கட்டிடக்கலையை சார்ந்தது. இதன் அடிப்பகுதி 10 அடி வரை பூமிக்கடியில் உள்ளது. மேலும் தற்கால கட்டிடங்கள் அருகில் இருப்பதால் இதன் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது. தமுக்கம். தமுக்கம் மதுரையின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது யாரால் கட்டப்பட்டது என்று உறுதியாக தெரியவில்லை. திருமலை நாயக்கரும் ராணி மங்கம்மாளும் இதை கட்டியிருக்க வேண்டும். இது மதுரையின் தகவல் மையம் ஆக செயல்பட்டிருக்கலாம். இது மற்றைய தகவல் மையங்களுக்கு தகவல் பரிமாற்றம் செய்ய ஏற்படுத்தியிருக்கலாம். இக்கட்டிடத்தின் கட்டிடக்கலை சில திருமலை நாயக்கர் அரண்மனையை ஒத்துள்ளது. மேல் தளத்தில் இருந்து சுற்றிலும் பல கிலோமீட்டர் தொலைவினை பார்வையிட முடிவதாக இருந்தது. இந்த கட்டிடம் எதற்காக கட்டப்பட்டது என்பதற்கான சரியான காரணம் தெரியவில்லை. மிருகங்களின் சண்டையை பார்வையிடுவதற்கும் விளையாட்டு பந்தயங்கள் நடத்துவதற்கும் அரசர்களால் கட்டப்பட்டது என்பது செவிவழி செய்தியாக உள்ளது. மங்கம்மாள் அரண்மனை. மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வடகிழக்கில் மங்கம்மாள் அரண்மனை அமைந்துள்ளது. மாநகராட்சி சந்தை மற்றும் ஏனைய அலுவலகங்களும் இப்போது இதில் அமைந்துள்ளது. இப்போது எஞ்சியுள்ள பழைய கட்டிடங்கள் திருமலை நாயக்கர் அரண்மனையைப் போல சிறந்த வேலைப்பாடுகளுடன் அமைந்திருக்கவில்லை. மங்கம்மாள் சத்திரம். மங்கம்மாள் சத்திரம் என்ற பெயரில் மேற்கு வெளி வீதியில் உள்ள சத்திரம் ராணி மங்கம்மாவால் கட்டப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் இச்சத்திரத்தின் இருப்பிடம் புறக்கோட்டை சுவரை ஒட்டிய பகுதியாகிறது. இன்றைய மாரட் வீதிகளும் பெருமாள் மேஸ்திரி வீதிகளும் கிபி 1837 ஆண்டு வரை அடர்ந்த முள் மரக்காடாதலால் மங்கம்மாள் சத்திரம் கோட்டை இடிக்கப்பட்ட பின்னர் எடுத்த அமைப்பாகும். நாயக்க மன்னர்கள் அமைத்த 72 கொத்தளங்களுள் ஒன்று சத்திரமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது அதன் அமைப்பை பார்க்கும் போது நமக்கு புலனாகிறது. மதுரை தல வரலாற்றை அறிய உதவிடும் கல்வெட்டுகள், செப்பேடுகள், இலக்கியங்கள், இன்னும் பல ஆவணங்களை ஆக்கிய பெருமக்களின் அடி போற்றி வணங்குகிறோம். வரலாற்று ஆவணங்களையும் சின்னங்களையும் போற்றி காட்டிடும் தொண்டையே தொழிலாய்க் கொண்டு கலை நோக்குடனும் தொலை நோக்குடனும் செயல்படும் தொல்லியல் துறையினருக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி மகிழ்கிறோம்.